ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ எங்கே போகிறோம்னாக்கா நம்ம எங்கடா போகிறோம்? கன்னியாகுமரி போகிறோம். போக போக வீடியோவில் மொத்தம் 3 பேர் தாங்க போகிறோம். நான் பிள்ளைனா போகிறேன், இந்த பையன் சோலோவாக வர்றான், ஸ்கூட்டியில் வர்றான். அது இந்த பையன் ஸ்கூட்டியில் கன்னியாகுமரிக்கு வர்றான். ஸ்கூட்டியை காட்டுறேன் பாருங்கள். நிறைய காரைகளில் வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு இந்த அண்ணா தான் பெட்ரோல் போடுறாங்க. இந்த அண்ணனை பாருங்கள், இந்த அண்ணா தான் பெட்ரோல் போடுறாங்க. நமக்கு நம்ம கூட ஸ்கூட்டியும் வருதுங்க. இந்த ஸ்கூட்டி தான் 2 வண்டியில் தாங்க போகிறோம். ஒன்று ஸ்கூட்டி, ஒன்று 220. ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் ஃபுல்லாக நிரப்பியாச்சு. மொத்தமாக 4.25 லிட்டர் தான் பிடிக்குது ஸ்கூட்டியில். அடுத்தது நம்ம வண்டி தான் பெட்ரோல் போட போகிறோம். ஸ்கூட்டிக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கூட்டிக்கு முடிஞ்சிட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம். எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி 3 லிட்ரு 4 லிட்ரு கிடக்கணும், போட்டுட்டு இருக்காங்க பெட்ரோல். எனக்கு தெரிஞ்சு 18-20 லிட்ரு டேங்கு 15 லிட்டருக்கு மேலே பிடிக்கணும். எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. டேங்கை ஃபுல் பண்ணியே ரொம்ப நாளாச்சுங்க. ரொம்ப நாளாச்சு. வாங்க டேங்கை ஃபுல் பண்ணி பார்ப்போம் எத்தனை லிட்டரு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அவரேஜாக இப்போ 15 லிட்ரு பிடிக்கணுங்க. 15 லிட்ரு பிடிக்குது. அதுக்கு மேலே பிடிச்சாலும் சந்தோஷம்தான். ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம கன்னியாகுமரி போவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வண்டியில் உட்காந்துட்டு இருக்கனால சரியாக வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா ஃபுல்லாக திரும்ப முடியல. அதனால தான் இப்படியே வந்து விழுந்துருச்சு. டேங்கு ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எத்தனை லிட்ரு விழுந்துருக்கு. 15 லிட்டர் விழுந்துருக்குங்க. ஒரு வழியாக 2 வண்டிக்கும் டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ தான் ஓட்ட. இதுக்கப்புறம் நைட் ரைடு தாங்க போகிறோம். நைட் ரைடுங்க பாருங்கள். சரியான பனினா ரொம்ப சரியான பனி. எதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு. சரியான பனி, நல்ல சாரலுங்க. நல்ல ஹைவே ரோட்டில் ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ லாக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஹைவேல ஏறினா தாங்க மனசே நிம்மதியாக இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. ஹைவேல போகிறதே ரொம்ப சந்தோஷம் தாங்க. பாருங்கள் ஹைவேல எப்படி ஓட்டலான்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஹைவே ஏறிக்கிறோன்னா அங்கே போர்டு இருக்குது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போர்டை பாருங்கள். நம்ம இந்த ஊரெல்லாம் தெரிலங்க. ஆனால் என்ன கன்னியாகுமரிக்கு 86 கிலோமீட்டர் தான் இருக்குது. பாதி வீடியோ கட் ஆகிடுச்சிங்க. பாதி வீடியோ எடுக்கவே இல்லை. பாதி வீடியோ சுத்தமாக எடுக்கவே இல்லைங்க. நம்ம பைக்கை வேகமாக விரட்ட போகிறது இல்லைங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போகிறோம். 70 or 80 தாங்க போகிறோம். ஏன்னா ஹைவேல தான் போகிறோம், ஸ்பீடாக போகலை. நம்ம 70 80 வரைக்கும் தாங்க இழுக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், திரும்ப எவ்வளோ பனி வந்துருச்சு பாருங்களேன். ஹைவே தாண்டி போய் ஒரு ஏரியாங்க, சரியாக தெரியல, இந்த ஏரியா நேமெல்லாம் தெரியல. பைக்கு ஓட்ட மட்டும்தாங்க தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் போர்டெல்லாம் சரியாக பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போர்டு கிளியர். பைக்கு ஓட்டிகிட்டு வந்ததுனால விடிஞ்சதே தெரிலங்க. இங்கே பாருங்கள் எப்படி விடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. மேப் வேறு சொதப்பி விட்ருச்சுங்க. இடையில மேப் வேறு சொதப்பி விட்ருச்சு. மேப்பில் டவர் கிடைக்காம 2-3 இடத்த சொதப்பி விட்ருச்சுங்க. திரும்ப லோக்கலில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேட்டு ஹைவேல ஏறி போயிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்களேன், விடிஞ்சிருச்சு. தெரியுதா அவங்களுக்கு? மேகத்தெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக விடிஞ்சிருச்சுங்க. கண்ணு ஃபுல்லாக தூக்கம் இருக்குங்க. விடிய பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க. 2 பேரும் மாற்றி ஓட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைங்க. அதனால தான் கண்ணு ஃபுல்லாக தூக்கம் வந்துச்சு. ரொம்ப ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. இவ்வளோ பேசி உங்களை போர் அடிக்க வச்சுருப்பேன். ரோட்டை மட்டும் பார்த்துருவாங்க, ரோட்டோட அழகை மட்டும் பார்த்துருவாங்க. அழகெல்லாம் பார்த்தாச்சா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வண்டி பறக்கலாம். 70-100 கிலோமீட்ரு ஃபுல்லாக ஹைவே தாங்க. வண்டி எடுத்துகிட்டு வாங்க பறக்கலாம். சேஃப்டியாக ஓட்டுங்க. முக்கியமாக ஹெல்மெட்லாம் போட்டுட்டு, ரைடிங் கேஸ்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக ஓட்டுங்க. ஹைவேலலாம் ஸ்பீடாக போனாக்கா முக்கியமாக ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஆல்ரெடி வண்டியை முறுக்கிட்டு தாங்க வர்றேன். வாங்க இன்னும் முறுக்கி பார்ப்போம் வண்டி. ஹைவேல எவ்வளோ ஸ்பீடு ஏறுதுன்னு சொல்லிட்டு.
இல்லைங்க வேணாம். நம்ம ஆவரேஜாக 100 120 அந்த ரேஞ்சில் போவோங்க. எதுக்கு ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டி பகல்லையும் வண்டி ஓட்டி ஒரு வழியாக நம்ம வந்து கன்னியாகுமரியை ரீச் பண்ண போகிறோங்க. வாங்க அடுத்தது கன்னியாகுமரியை பார்க்கலாம். ரொம்ப நாள் ட்ரீமுங்க கன்னியாகுமரியை பார்க்கணும், திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மணிமண்டபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போ தான் நிறைவேற போகுது. ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயாச்சுங்க. கன்னியாகுமரி வந்தாச்சு. ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகி திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோங்க. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேர் தாங்க வந்தோம். ஒரு சிலையை காட்டுறோம் பாருங்கள், அங்கே பாருங்கள் சிலை. இதுக்காக தாங்க வந்தது, இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் கைஸ் இறங்கி போய் இன்னும் கிட்ட போய் காட்டுவோம். கிட்டனா ரொம்ப கிட்ட காட்டுவோம். வாங்க போவோம், இன்னும் கிட்ட போவோம், இன்னும் கிட்ட போவோம். தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்களேன், கடல் எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஃப்ரெண்டு கேட்குறாங்க கிட்டெல்லாம் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வரைக்கும். இல்லை அங்கெல்லாம் போக முடியாதான்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி இங்கேருந்தே பார்ப்போண்டா வாடான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக திருவள்ளுவர் சிலையை பார்த்து ஒரு ட்ரீமை நிறைவேற்றியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா, see you.